ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ வரவரமுனியே நமக. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேசுகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சராசரி மனிதர்கள்ட்ட இருக்கிற ஒரு சில சந்தேகங்களை பற்றி தான் பேச போகிறோம். சர்மா, வர்மா, குப்தா, தாசன் இந்த பேர் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 4 வார்த்தைகளும் வடமொழியில் உள்ளது. இதை எங்கே அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னாக்கா வடநாட்டில் உள்ளவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது இதுக்குனுடைய தமிழினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்மாங்கிறது பிராமணன், பிராமணர்னாக்க அந்தணர்கள். வர்மா அப்படிங்கிறது சத்திரியன், சத்திரியன்கிறது நாடு ஆளுகிற ராஜாக்கள். குப்தா அப்படிங்கிறவர் நம்ம இதில் என்ன சொல்கிறாங்கனாக்க வைசியன். வைசியன்னாக்க பிஸ்னஸ், வியாபாரம் பண்ணுறவங்க, செட்டியார்கள் எல்லாம் வியாபாரம். இப்போது எல்லாருமே பூமி விவசாயம் பண்ணுறவங்க, மாடு வளர்க்குறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க எல்லோரும் குப்தாங்கிற அந்த வைசிய வர்ணத்தில் வருவாங்க. தாசன்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சூத்திரன், 4வது வர்ணம்னு சொல்லுவாங்க. சூத்திரன்னா என்னன்னு கேட்டிங்கனாக்க அதை தப்பான ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க. சூத்திரங்கிறது வேலைக்காரன். எப்படின்னு கேட்டான்னா உதவியாளர் தான். சூத்திரனாக்கா தாழ்ந்த ஜாதி, தாழ்ந்தவங்க, அடிமைப்படுத்துகிறாங்க, அவமரியாதை பண்ணுறாங்க, அப்படி கிடையாது. சூத்திரன் சொன்னாக்க இவங்க என்ன பண்ணுறாங்க, பிராமணன் வேதம் ஓதுறாங்க, அவங்களுக்கு அந்த அறிவு கடவுள் கொடுத்துருக்காரு. அவங்களுடைய பாவ புண்ணிய கர்மா பிரகாரம் புண்ணிய கர்மா அதிகம் உள்ளவங்க பிராமணனாக பிறக்கிறாங்க. அதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க சத்திரியனாக பிறக்கிறாங்க. புண்ணியம் அதுக்கும் கம்மியாக இருக்கிறவங்க வைசியனாக பிறக்கிறாங்க. அதுக்கும் கம்மியாக இருக்கிறவங்க சூத்திரனாக வேலைக்காரனாக பிறக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் எல்லாருக்கும் நியாயம் நீதின்னு ஒன்று தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகணும், எல்லாருக்கும் உதவி பண்ணணும், யாரையும் கெடுக்கக்கூடாது. பிராமணனில் தவறு செஞ்சாலும் அவங்களுக்கும் தண்டனை உண்டு, சத்திரியனில் தவறு செஞ்சாலும் பகவான் தண்டிச்சுடுவான். அதே மாதிரி சூத்திரர்களில் நல்லவர்களாக இருந்து ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருந்தாக்க அவங்கள கொண்டாட வேண்டிய விஷயந்தான். அவங்கள அவமரியாதை பண்ணுறது கிடையாது. இவங்க அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மூளையை பயன்படுத்துகிறாங்க, இவங்க பலத்தை பயன்படுத்துகிறாங்க. வைசியன் வியாபாரம் பண்ணுறான், அவங்ககிட்ட பொருளீட்டல், அவங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ், வியாபாரி மகனுக்கு பிறந்தா அவங்க ஈஸியாக அந்த தொழிலில் கடைபிடிக்கிறாங்க. இதுதான் விஷயமே தவிர இதனுடைய விரிவு என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக கொடுக்கலாம். இதுதான் சூத்திரங்கிறதுக்கு இப்போ உள்ள அரசியல்வாதிகள் தப்பாக அர்த்தங்களை சொல்லி மக்களை குழப்புறாங்க. யாராக இருந்தாலும் தவறு செய்தால் அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். பிராமணனாக இருந்தாலும் பாரபட்சமாக பகவான் பார்க்க மாட்டான், சத்திரியனாக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்க மாட்டான், தவறு செய்யும்பொழுது தண்டிப்பான். அதே மாதிரி புண்ணிய கர்மாக்கள் யார் செய்கிறாங்களோ, இந்த சூத்திரங்கிறவர் என்னன்னு கேட்டிங்கன்னா 4வது வர்ணத்தில் பிறந்தவர். அடுத்த பிறவியில், இந்த பிறவியில் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சு புண்ணியம் பண்ணார்னா அடுத்த பிறவி பிராமணனாக பிறக்க போகிறார். அதுக்கு மேலே புண்ணியம் பண்ணியிருந்தாருன்னா சொர்க்கத்தில் பிறப்பார். அதுக்கு மேலே புண்ணியம் பண்ணியிருந்தாருனாக்க சத்தியலோகத்தில் பிறப்பார். அதுக்கு மேலே புண்ணியம் பண்ணி எம்பெருமானுடைய திருவடியை, ஸ்ரீமன் நாராயணன் பரமாத்மா அவருடைய திருவடியை சரணம் பற்றி ஸ்ரீமன் நாராயணன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி சரணாதி பண்ணி ஆச்சாரியம் சம்மந்தம் பெற்றிருந்தாங்கன்னா அவங்க வைகுண்டத்துக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு அடுத்த பிறகு கிடையாது. ஆத்மாக்களில் வேறு ஆத்மாக்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இந்த குழப்பங்கள் இப்போ உள்ளவங்க இது யாருமே தெளிவாக சொல்கிறதும் கிடையாது. இவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஆர்வமும் இல்லாததுனால யாரோ சொன்னதை வச்சு தவறுதாக புரிஞ்சுக்கிட்டு பகுத்தறிவுங்கிற பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறது பகுத்தறிவு. பகுத்தறிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளதபடி சொல்லணும், சத்தியத்தை மறைக்காமல் சொல்லணும், எந்த விதமான சுயநலமும் எதிர்பார்க்காம உண்மையை மட்டும் சொல்லணும். அதுதான் பகுத்தறிவு. அது சொல்கிறவங்கள சிந்தித்து யார் எந்த சொற்களை சொன்னாலும், எந்த கருத்துக்களை சொன்னாலும் அது உண்மையாக பொய்யான்னு பகிர்ந்து ஆராயணும். அப்படி இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு அவங்க சொல்கிறதே நம்ம கேட்டுருந்தாக்கா அதுக்கு பேர் பகுத்துக்கு கிடையாது, அது மூட நம்பிக்கை. அவன் சொல்கிறது என்ன சொன்னாலும் தலையாட்டுறவன் நாம் அடிமை. அது சிந்திக்கணும். அது சிந்திக்காத இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி அவன் சூத்திரன்னு சொன்னாக்க என்ன அவமரியாதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு அவர்களே அசிங்கப்படுத்திக்கிறாங்க. 2வது, தனக்கு எல்லாரும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும், சுயமரியாதைன்னு இருக்கணும். நான் இந்த செயல்களை தான் செய்வேன், இது செய்ய மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கணும். அது பிராமணனாக இருந்தாலும் சரி தான், சூத்திரனாக இருந்தாலும் சரி தான். தவறான செயல்களை நான் செய்ய மாட்டேன், நான் ஒழுக்கமாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன்,
உழைச்சி தான் எனக்குள்ள பொருள்களை தேவையை நான் பூர்த்தி பண்ணிக்குவேன், அதர்ம வழியில் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கிட்ட இருந்தாலும் அவங்க உயர்ந்தவர்கள் தான், அவங்க தான் பெருமக்கள், மேன்மக்கள். அதனால் பிராமணன் ஒருத்தர் தவறு செஞ்சார்னா அவர் மேன்மக்கள் கிடையாது. தவறு செய்தால் யாராக இருந்தாலும் கீழான மக்கள் தான், தவறானவர்கள் தான், பகவானுக்கு தண்டனைக்கு உள்ளானவர்கள் தான். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.